ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிச்சவங்களுக்கு இது நல்ல செய்தி, பிடிக்காதவங்களுக்கு இது வந்து கெட்ட செய்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேற்றே நியூஸ் பார்த்துருப்பீங்க. திவ்யா கள்ளச்சி, கார்த்திக் ஆனந்த் இவங்க 3 பேரும் வந்து ஜாமீன் கேட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போஸ்கோ நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு. ஒரு டைமில் 2 டைம் மனு கொடுத்துருக்காங்க, 2 டைமும் தள்ளுபடி ஆகிடுச்சு. இதில் சித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் 2 டைம் வந்து மனு கொடுத்துருக்காங்க. சித்ரா மனுவும் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு. இவங்கள 26ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 26 வரைக்கும் காவல் கண்காணிப்பில் வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களா, இல்லை இவங்க ஜாமீனில் வெளில வருவாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர நியூஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இது நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். அதே சமயம் பார்த்து இது எதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சந்தோஷமான செய்தி கவலையான செய்தின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திவ்யா, சித்ரா இவங்களுக்கெல்லாம் அல்ல கை நொல்ல கையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாலரா தட்டிட்டு, அதுங்களுக்கெல்லாம் இது வந்து கெட்ட செய்தி. சரிங்களா? இவங்க அட்டகாசம் தாங்க முடியல, இதுங்க வெளியில் வராமல் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 நல்ல செய்தி. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் என்ன திட்டினாலும் திட்டிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்கலாம். எப்படி உங்கள் கதை எப்படி போகுது என்னான்னு தெரியல, பார்ப்போம்.